புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 திருவசனங்கள் 40 தொடக்கம் 53 முடிய. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வர வேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவில் இருந்தா மெஸ்ஸியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லேஹேம் ஊரிலிருந்து மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவரிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களா? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்து பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்போது கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையானதையும் நன்மையானதையும் நாம் ஏற்றுக்கொள்ள தடையாக இருப்பவை எங்களுடைய முற்சார்பு எண்ணங்களே. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் முற்சார்பு எண்ணங்கள் தடையாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். யூதர்களுடைய வாழ்விலே இயேசு ஒரு மீட்பர், இயேசு என்கின்றவர் ஒரு மெஸ்ஸியா, அவர்தான் வர இருக்கிறவர், எங்களுடைய வாழ்விலே விடுதலையை கொடுக்கின்றவர், எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை விடுவிக்க வர இருக்கின்றவர் இந்த இயேசுதான் என்பதை இந்த யூதர்களால் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த முற்சார்பு எண்ணங்கள்லாம். அருமையான சகோதரங்களே, இந்த முற்சார்பு எண்ணங்கள் ஒரு மனித வர்க்கத்தையே முழுமையாக குழப்பி விடுகிற, முழுமையாக அழித்து விடுகிற, அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அநியாயமாக அழிக்கின்ற ஒரு எண்ண அலைகளாக இருக்கிறது. நாங்கள் இந்த நற்செய்தி பகுதியினூடாக பார்க்கிற பொழுது, கலிலேயா தேசத்தை பார்க்கிற பொழுது, இந்த கலிலேயா தேசம் முழுவதுமாக வாழ்ந்தவர்கள் பாமர மக்களாக இருந்தார்கள். அவர்கள் பரம ஏழைகளாக வாழ்ந்து வந்தார்கள், கல்வி அறிவற்றவர்களாக இருந்தார்கள், நோய் நொடிகளோடு வாழ்ந்தார்கள். பல ஆண்டுகளாக ஆண்டவர் இயேசுவுக்காக ஏங்கி இருந்தார்கள், மெஸ்ஸியாவுக்காக ஏங்கி இருந்தார்கள். தங்களுடைய வாழ்விலே ஒரு வாழ்வு வந்து விடாதா என்று ஏங்கியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் இந்த கலிலேயா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த யூதேயா எருசலேம் பகுதியிலே வாழ்ந்தவர்கள் படித்தவர்களும் பணக்காரர்களும் உயர்குடி மக்களும் அதிகம் செறிந்து வாழுகின்றவர்களாக இருந்தார்கள். மிகவும் முக்கியமாக பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர் என்ற சமூக செல்வாக்கு பெற்ற மனிதர்கள் இந்த யூதேயா எருசலேம் பகுதிகளிலே வாழ்ந்து வந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த பணி முழுமையாக கலிலேயா தேசங்களுக்குள்ளே முற்றுப்பெறுகிறது. ஆண்டவர் இந்த கலிலேயா தேசத்தில் இருந்த ஒவ்வொரு மனிதர்களையும் கண்டவராக இருக்கிறார். அவர்களுடைய வாழ்விலே நோய்பாய்ப்பட்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரங்களினாலே குணப்படுத்துகிறார்.
பல சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், சவால்களோடு வந்தவர்கள் மத்தியிலே, பேய் பிடித்தவர்களாக இருந்தவர்கள் மத்தியிலே, வாழ்க்கை தொலைத்தவர்கள் மத்தியிலே, பாவிகளாக இருந்தவர்கள் மத்தியிலே இறந்தவர்களையும் ஆண்டவர் இயேசு அருமையான முறையிலே அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்களுடைய வாழ்வு ஒரு வித்தியாசமானது. அவர்கள் முற்சார்பு எண்ணங்களோடு வாழ்ந்தார்கள். எங்களுடைய பரம்பரை ஒரே கடவுள், நாங்கள் உயர் குடிமக்கள், உயர் சாதியினர், எங்களில் இருந்துதான் எல்லாம் தோற்றம் பெறும் என்று சொல்லி சொன்னார்கள். இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், இறைவாக்கினர் யாராவது இந்த தாழ்ந்த சாதியிலிருந்து வருவார்களா, தாழ்ந்த குலத்திலிருந்து இறைவாக்கினர்கள் உருவாக முடியுமா என்ற ஒரு எண்ண அலை, முற்சார்பு எண்ண அலை இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் மத்தியிலே எழுந்திருந்தது. கலிலேயாவில் இருந்து இறைவாக்கினர்கள் ஒரு பொழுதும் தோன்றுவதில்லை என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய பார்வையிலே அது எதிரானதாக இருந்தது. ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் உரியவர்களாக இருந்தார். இந்த முற்சார்பு எண்ணங்களை முழுமையாக உடைத்தவராக இருந்தார். இந்த கலிலேயா தேசத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அந்த இடத்துக்குத்தான் ஒரு இறைவாக்கினர் தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். என்று சொன்னால் அவர்கள் தான் தாழ்ந்து போயிருந்தார்கள், பாமரர்களாக இருந்தார்கள், கல்வி அறிவற்றவர்களாக இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள், உணவில்லாமல் இருந்தார்கள், நோயாளர்களாக இருந்தார்கள். ஆகவே இந்த நிலையை ஆண்டவர் இயேசு இந்த பரிசேயர்களுடைய மனங்களை உடைத்து இந்த வாழ்வை, முற்சார்பு எண்ணங்களை அவர் உடைக்கின்றவராக காணப்படுகிறார். அருமையான சகோதரங்களே, இந்த ஆண்டவருடைய இந்த செயல் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டிக்கொள்கிறது. நாங்கள் தாழ்ந்தவர்கள், இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் சமாரியர்கள், இவர்கள் கலிலேயத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் அடிமைகள், இவர்கள் குறைந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு முற்சார்பு எண்ணங்களோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு முறை அல்ல. பாரதியார் சொல்லுகிறார், சாதி கொள்கை வேரூன்றி கிடக்கும் நாட்டில் மனிதர்களிடம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் கொள்கைகளை நிலை நிறுத்துவது என்றால் எப்படி சாத்தியமாகும்? எங்களுடைய வாழ்வில் நாங்கள், இது ஒரு உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிற அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சமாதானத்தை தேடி அலைகிறோம். இந்த இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஈரான் இஸ்ராயேல் போர் நடந்து கொண்டிருக்கிறது. நீ பெரியவனா, நான் பெரியவனா? அமெரிக்கா கேட்கிறது, நான் பெரியவனா அல்லது நீ பெரியவனா என்ற இந்த அடிப்படை வாதம்தான் இந்த இன்றைய உலகின் போராக இருக்கிறது. நீ குறைந்தவன், நான் உயர்ந்தவன். ஆனால் இந்த வாழ்க்கை முறைக்குள்ளே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்று சொல்லி சொன்னால், இந்த வேறுபாடுகளோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற அடிப்படை ஞானம், அடிப்படை வாழ்வியல் கூறு எங்களுக்குள்ளே இருந்து மறைந்துவிடும். நாங்கள் மற்ற மனிதர்களை மதிக்காதவர்களாக மாறிவிடுவோம். இதைத்தான் கடவுள் உடை தெரிந்தார். பிரியமானவர்கள், அன்று கலிலேயா தேசத்திலே வாழ்ந்து நான் ஏழைகளை நோக்கி வந்தேன், அடிமைகளை நோக்கி வந்தேன், கைவிடப்பட்டவர்களை நோக்கி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு, கடவுளுடைய மகன், இந்த ஏழைகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். அங்கே ஒரு செய்தியை எங்களுக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, ஒரு மகாபாரதத்திலே ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறது. என்று சொல்லி சொன்னால், இந்த வீரத்திலும் தீரத்திலும் சுரந்து விளங்கியவன் கர்ணன் என்று ஒருவன் இருந்தான். அவன் இன்னும் பல வித்தைகளை, ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரசுராமன் என்கின்ற ஒரு பிராமண குருவிடம் சீடனாக சேர விரும்பினான். இவ்வாறு அவன் சீடனாக சேர வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவன் ஒரு உயர் குலத்தில், அதாவது அவர்கள் பிராமணராக இருக்கவன், பிராமணராக இருந்தால் மாத்திரம்தான் அந்த பரசுராமன் அவர்களுக்கு தங்களுடைய ஞானத்தை, வில்வித்தையை, பல்வேறு திறமைகளை சொல்லிக் கொடுப்பார். ஆனால் இந்த கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகனாக இருந்தான். இந்த அடிப்படை ஞானத்தை கர்ணன் கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்விலே இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த எண்ணத்திலே அவன் தன்னை ஒரு பிராமணராக அறிமுகப்படுத்தி இந்த பரசுராமனிடம் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறான். ஒரு கட்டத்திலே இந்த பரசுராமன் கர்ணன் யார் என்பதை, அவன் ஒரு தேரோட்டியின் மகன் என்பதை கண்டுகொண்டு
அவனிடம் நீ கற்ற வித்தை அனைத்தும் உற்ற நேரத்தில் உனக்கு உதவாமல் போகட்டும் என்று சாபமிடுகிறார். அருமையான சகோதரங்களே, வாழ்வியலை பார்க்க நாங்கள் முற்பட வேண்டும். எங்களுடைய வாழ்விலே இந்த பரிசேயர்கள் போல இந்த பரசுராமன் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவனுடைய வாழ்விலே ஞானத்தை கொடுப்பதற்கு நாங்கள் சாதியை பார்க்கிறோம். ஒருவனை உயர்வாக கொண்டு வருவதற்கு, அவனுடைய வாழ்விலே மேன்மையை கொடுப்பதற்கு நாங்கள் சாதியை பற்றி கதைத்து சாதியின் அடிப்படையிலே அவனுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு நாங்கள் முற்படுகிற மனிதர்களாக இருக்கிறோம். பரிசேயர் கூட்டங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் இதை விரும்பவில்லை. அருமையானவர்களே, அவருடைய வாழ்விலே நீ தாழ்த்தப்பட்டிருக்கிறவன் உயர்த்தப்பட வேண்டும், தாழ்த்தப்பட்டிருக்கிறவன் வாழ்வை கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்பிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்விலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். மயானத்தில் புதைக்க வேண்டிய சாதி பேயின் விதைகளை இந்த மனித இதயங்களில் விதைக்காது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கடவுளுக்குரிய காரியங்களோடு வாழ மன்றாடிக் கொள்வோம். ஆமென். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.